அரசின் தரப்பிலிருந்து அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அழைப்பிதழை முழுமையாக நீங்கள் மீண்டும் படியுங்கள். அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கின்றது? ஏதாவது ஒரு விஷயத்தை முழுமையாக இதை எதிர்த்து இதற்காக ராஜா அவர்கள் குறிப்பிட்டது போல் அப்படி எதுவுமே குறிப்பிடப்படவில்லை. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக போராடுவதற்கு தயாராகக்கூடிய ஒரு கூட்டமாக அந்த கூட்டத்தை கூட்டுகின்றார்கள். ஒரு கிளர்ச்சிக்கு அவர்கள் அனைவரையும் தயாராக்குகின்றார்கள். 1962, 1967 அந்த காலகட்டங்களில் ஆட்சிக்கு வருவதற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன தந்திரங்களையெல்லாம் கடைபிடித்தார்களோ அதே தந்திரங்களை மீண்டும் கொண்டு வரக்கூடிய வகையில் தமிழக மக்கள் மத்தியில் 8 கோடி தமிழர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை திணிப்பதற்காக அவர்கள் நடத்தக்கூடிய கூட்டமாகத்தான் நாளைய கூட்டத்தை நாம் பார்க்கின்றோம். நாளைய கூட்டம் நடைபெறும்போது எங்களுடைய வேண்டுதல் நாளை நடக்கக்கூடிய உங்களுடைய கூட்டத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள், அவருடைய கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்கள், கூட்டணி கட்சி சாராத அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள், எத்தனை பேர் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் நடத்துகின்றார்கள் என்கின்ற பட்டியலை தயவு செய்து நாளைய தினம் தமிழக முதல்வர் அவர்கள் அங்கே சமர்ப்பிக்க வேண்டும். அதோடு கூட நாளைய கூட்டத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அந்த அத்தனை பள்ளிக்கூடங்களையும் நாங்கள் மூடுகின்றோம் என்கின்ற ஒரு முடிவினை அவர்கள் எடுப்பார்களா? சாதாரண அடிமட்டத்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வியைத்தான் நாங்கள் பயிற்று கொடுப்போம் என்கின்ற நிலையில் அவர்கள் இதுவரைக்கும் வந்தது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் அழிக்கப்பட்டிருக்கின்றது. 1967 துவங்கி இன்று வரைக்கும். இங்கே தமிழ் அழிக்கப்பட்டது, இலங்கையிலே தமிழர்கள் அழிக்கப்பட்டார்கள். இதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்ததனுடைய, திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி இல்லாத காலத்திலும் இருந்த காலத்திலும் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள். ஆகையினால நாளை நடக்கக்கூடிய கூட்டம் இது நல்லதற்கான கூட்டம் அல்ல. இது ஒரு கலவரத்தை தூண்டுவதற்காக அவர்கள் கூட்டக்கூடிய கூட்டமாகத்தான் நான் கருதுகின்றேன். நாங்கள் கேரளா மாநிலத்தினுடைய அருகாமையில் இருக்கக்கூடியவங்க, கன்னியாகுமரி மாவட்டம், இதேபோல் வேலூர், அந்த எல்லா இடங்கள்லையும் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் கிடையாது, மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் கிடையாது. முழுக்க தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள். மலையாளம் பேசுகிறார்களா இல்லையா? தெலுங்கு பேசுகிறார்களா இல்லையா? மற்றவங்களை யாரையும் வெறுக்கிறாங்களா இல்லையா? யாரையும் வெறுக்கிறது கிடையாது. இவர்கள் அதை பயிலுகிறார்கள், விருப்பப்பட்டு பயிலுகிறார்கள். அப்படி விருப்பப்பட்டு பெரியவர்கள் பயிலும்போது விருப்பப்பட்டு குழந்தைகள் ஏன் படிக்கக்கூடாது? கொடுத்தா தானேங்க விருப்பப்பட்டு குழந்தை எடுத்துக்கணும்னு நினைக்குது, அதை படிக்கணும்னு. அப்படின்னா அது சிஸ்டத்தில் கொண்டு வந்தால் தானே எடுத்துக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் பேசக்கூடாது, படிக்கக்கூடாதுன்னு குறவலையை நெருக்குவது போல் தானே. அதைத்தான் நாம் சொல்கிறோம். அவர்கள் நிச்சயமாக மத்திய அரசாங்கத்தின் நிலைப்பாடு எதையும் திணிப்பதற்கு இல்லை என்பதை அங்கே பேசுவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் வேகப்படுறதுல அர்த்தம் கிடையாது. நீங்கள் அஜெண்டாவே தெளிவாக இல்லையங்க. யூ டாக் ஃப்ரம் நீட், யூஜிசி ரூல் எல்லாம் இன்னைக்கு வந்ததா? அது இருக்குது. ஆகவே அது எல்லாத்தையும் பற்றி எதுவும் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக அந்த வார்த்தையே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதில் மாண்புமிகு
முன்னாள் மாநில தலைவர் சொல்லியிருக்கார். கிளர்ச்சி என்கின்ற வார்த்தை அந்த கடிதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆகவே இந்த அரசாங்கத்தின் நோக்கம் கல்வியை கலவரமாக்க வேண்டும் என்கின்ற தீய நோக்கத்தோடு நாளைக்கு கூட்டம் கூட்டப்படுகிறது. இப்போ நம்முடைய விஷயம் வந்து இதுதான், கல்வியை கலவரம் ஆக்காதே, அவ்வளோதான். இன்னொரு விஷயம், உங்களுக்கெல்லாம் நாளைக்கு அழைப்பு வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். சர்வகட்சி கூட்டத்துக்கு உங்களை அழைச்சிருக்காங்களா? நேரடி ஒளிபரப்புக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்களா? நேரடி ஒளிபரப்புக்கு உங்களை கூப்பிட்டுருக்காங்களா? யாரெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க சொல்லுங்கள் சார், உங்களை யாரெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க? இந்த அளவுக்கு நீங்கள் அச்சப்படக்கூடாது அரசாங்கத்துக்கு. நாளைக்கு மாலை அனைவருக்கும் சமமான கல்வி, அனைவருக்கும் சமமான கல்வி. இதில் எந்த பாகுபாடு பார்க்கக்கூடாது. வசதி படைத்தவன் வசதி படைக்காதவனுக்கு கூடிய பாகுபாடு இருக்கக்கூடாது. அதிகாரம் படைத்தவன் அதிகாரம் படைக்காதவன் என்கின்ற பாகுபாடு இருக்கக்கூடாது. எல்லா வீட்டு குழந்தைக்கும் சமமான கல்வி. நாளைக்கு நீங்கள் அங்கே போய் நெருங்கி பார்த்துட்டு வாங்க. அது வேறு அரசு நிகழ்ச்சி.